இடம் ஒரு அழகிய அணை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால கொஞ்சம் ஷேக்கிங்காகவும் தண்ணீர் வந்து கேமராவில் படுறதுனால கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரிலிருந்து ஆலங்காயம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஆண்டியப்புனூர் டேம் அப்படின்ற இடத்துல தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த பேர் வந்து ஆண்டியப்புனூர் அணை என்று அழைக்கப்பட்டாலும் பொதுப்பணித்துறையில இங்க வச்சுள்ள பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டியப்புனூர் ஓடை தடுப்பணை அப்படிதான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆற்றங்கரையிலையோ எந்த ஒரு ஆறை தடுத்து நிறுத்தோ கட்டப்பட்ட அணை கிடையாது. ஜவ்வாது மலையிலிருந்து வழிந்து வருகின்ற தண்ணீர் வந்து இங்க ஓடையாக வரும்போது அதை வந்து அணையாக கட்டி பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்காக கட்டப்பட்டதுதான் இந்த ஆண்டியப்புனூர் அணை. ஏற்கனவே மற்றொரு காணொளியில ஜவ்வாது மலையிலிருந்து வரக்கூடிய செய்யாறு உற்பத்தி ஆகுது. அதை வந்து குப்பநந்த மலையில வந்து தண்ணி தேய்க்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துலக்கும் அமைந்துள்ள இந்த ஜவ்வாது மலையோட ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் சொல்ல போனா மலையோட வலது பக்க சரிவுல வந்து செய்யாறும் இடது பக்க சரிவுல வந்து இந்த ஆண்டியப்புனூர் அணையும் அமைஞ்சிருக்கு. அந்த குப்பநந்த அணையோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்தை பத்தி சொல்றது ஒன்றும் பெருசா கிடையாதுங்க. இது ஒரு சிறிய அணையா இருந்தாலும் இந்த கோடை காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்பா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஜோடியா மக்கள் வந்து வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகிய அணைக்கட்டு, நிறைய பார்க் இருக்கு. நல்லா பார்க் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மீன் கடை, ஒரு கடை இருக்கு. அதுவும் அருமையா இருக்கு. மீன் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சு சூப்பராக வறுவல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்தோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதே போல அழகிய காட்சி முனைகள், அழகிய அணைகளை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.